ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப புதுசான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லார் வீட்லையுமே இட்லி தோசையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம முன்னாடியே அரிசி உளுத்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறமா தான் செய்வோம். இனி இட்லிக்கு மாவரைக்கணுங்கிற டென்ஷனே உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷம் இருந்தால் போதும், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இட்லி மாவு ரெடி ஆயிரும். இதை ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும், 3 to 4 மாதம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் செய்கிற இட்லியுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக புசுன்னு இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து முழு உளுந்தாக தான் இருக்கணும், உடைச்ச உளுந்து எடுக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கணும். ஏன்னா உளுந்தோட கலர் மாறிடக்கூடாது. உளுந்துக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம இட்லியோட கலருமே மாறிடும். ஸோ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். அவல் இந்த மாதிரி வெள்ளை அவல் தான் சேர்க்கணும், சிகப்பு அவல் சேர்க்கக்கூடாது. இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நான் சொல்கிற எல்லா பொருட்களையுமே நீங்கள் ஒரே கப்பில் தான் அளந்து எடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அளவுகளை மட்டும் மாற்றிடக்கூடாது. இது கூடவே 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறதுனால தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த விஷயத்த கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். நம்ம உளுந்தெல்லாம் வறுத்திருந்ததுனால இது ரொம்ப ஈஸியாகவே அரைப்பட்டுரும். இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறதுனால உங்களுக்கு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி காட்டியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ 2 கிலோலாம் செய்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்க மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். நல்ல பவுடராக அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சிக்கலாம். ஏன்னா 1-2 அடிப்படாமல் லைட்டாக குருணையாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துடணும். இப்போ இது கூடவே நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இட்லி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு உப்பு சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 3 to 4 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை வச்சு நான் இட்லி செஞ்சு காட்டுறேன். நம்ம ரெடி பண்ண இன்ஸ்டன்ட் இட்லி மாவில் இருந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 1 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதை கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே ஆப்ப சோடா தான். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷம் இது ஊறி வரும்போது இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம எப்பயும் போல் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு வேக வைப்பீங்கன்னா அதுவுமே ஓகே தான். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், தேவைப்படும் போது எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா புசுன்னு சாஃப்டான இட்லி ரெடி ஆயிரும். இந்த இட்லியோட டெக்ஸ்சரும் சரி, இதோட டேஸ்ட்டும் சரி, நம்ம எப்போவுமே மாவு ஊற வச்சு அரைச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் அதை விட சாஃப்டாகவே இருக்கும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 2 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து நான் கொஞ்சமாக மக்கானா எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இதில். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வேலையும் நமக்கு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வெளிச்சத்துக்காக மெழுகுவத்தி தான் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த தீக்குச்சியை எவ்வளோ உரசுறாலும் எரியவே எரியாது. ஏன்னா மழை நேரம்ன்றதுனால எல்லா தீக்குச்சியுமே ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். ஸோ குச்சியெல்லாம் நமுத்து போயிருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எரியாது. ஸோ இதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அரிசி தான். எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து டப்பாவில் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த அரிசி வந்து இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ தீக்குச்சியும் நமக்கு நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம எப்போ உரசினாலும் சரி டக்குன்னு எரியும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். முட்டை வந்து நம்ம ஆம்லேட்டோ ஹாஃப் பாயிலோ போடும்போது அந்த ஓடை வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டை ஓடை கழுவிட்டு தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா காயணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மொத்தமாக போட்டால் பத்தாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதையும் போட்டுக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப பவுடராக அரைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தான். இந்த முட்டை ஓட்டில் நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோன்னா நல்ல செழிப்பாக வளரும். எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். என்கிட்ட மணி பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பூ பூக்கிற செடியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முட்டையோட நீங்கள் அரைக்காமல் அப்படியே கூட போடலாம். ஆனால் அது வந்து உடஞ்சி இந்த மண்ணோட கலக்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோன்னா சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ செடிகளுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதுனால செடியும் நல்ல செழிப்பாக வேகமாக வளரும். அதே சமயம் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லேப்டாப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரும்பாலும் இந்த கீபோர்டில் தான் நிறைய தூசி இருக்கும். மற்ற இடங்கள்லாம் கூட நம்ம ஈஸியாக துணி வச்சு துடைச்சிடலாம். ஆனால் இந்த கீஸ்க்கு இடையில நமக்கு துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா கீபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்காகவே உள்ளது. ரொம்ப மெல்லிசான சாஃப்டான பிரிசல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த ப்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் இருந்ததுனாலே போதும், இந்த கீபோர்டை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த செல்லோ டேப்பை கீபோர்டுக்கு மேலே அப்படியே ஒட்டிட்டு ஒரு விரல் வச்சு லைட்டாக ஒவ்வொரு கீக்கு நடுவுலையுமே அழுத்தி எடுத்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே செல்லோ டேப்பில் ஒட்டிக்கும். அடுத்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது தூசியும் இந்த செல்லோ டேப்லேயே வந்துடும். நம்ம ஈர துணியெல்லாம் வச்சு தொடச்சோன்னா தண்ணி உள்ளே போயிட்டு ரிப்பேர் ஆயிருமேங்கிற டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா பிரியாணி, குழம்பு, வறுவல் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மஷ்ரூமை நம்ம கடையிலேருந்து வாங்கின அன்னைக்கோ இல்லைனா அடுத்த நாளோ கண்டிப்பாக சமைச்சிடணும். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணாமல் ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூமோட மேல் பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும். இதோட அடிப்பகுதிலையும் பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கருப்பாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த மஷ்ரூமை நம்ம 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, மஷ்ரூமோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் கருத்து போகாமல் நம்ம கடையிலேருந்து வாங்கின மாதிரி நல்ல வெள்ளையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மஷ்ரூமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக் தான் ரொம்ப நல்லது. மஷ்ரூம்க்கு மேலே லைட்டாக கருப்பாக அங்கங்கே ஒட்டியிருக்கும். அதை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு இந்த பேக்குள்ளே அப்படியே கொட்டிடலாம். இந்த மாதிரி பேப்பர் பேக்கில் வைக்கும்போது தான் மஷ்ரூம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் ஏதாவது தண்ணி விட்டாலும் இந்த பேப்பர் பேக் வந்து நல்லா உறிஞ்சிடும்.
இதை வந்து அப்படியே சுற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக மஷ்ரூமை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் சில்லர் இருக்கும்ல, அதாவது நம்ம பாலெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த ட்ரேயில் இந்த மஷ்ரூமை வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் அடியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. டிஷ்யூக்கு மேலே நம்ம மஷ்ரூமை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு டிஷ்யூ போட்டுக்கலாம். இப்போது டப்பாவோட மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேப்பர் பேக் இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். மஷ்ரூமோட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயங்களில் நம்ம கடையிலேருந்து லெமன் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நல்ல காயாகவே இருக்கும். அதோட தோலுமே நல்ல கட்டையாக அழுத்தமாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன தான் அழுத்தி பிழிஞ்சாலும் சரி அந்தளவுக்கு அதிலேருந்து நமக்கு ஜூஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த லெமன்லேருந்து நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த லெமனை வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையுமே நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நடுவில் கட்டையாக இருக்கிற இந்த ஒயிட் கலர் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு லெமனில் கால்வாசி மட்டும்தான் பிழிஞ்சிருக்கேன். அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்போது மற்றதையும் பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சில சமயங்களில் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்க லெமனுமே அதோட தோல் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா என்னதான் அழுத்தி பிழிஞ்சாலும் ஜூஸ் வந்து நிறைய வராது. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு லெமன் தான் பிழிஞ்சிருக்கேன். எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே கடையிலேருந்து ஒரு பல்கான குவான்டிட்டியில் அதாவது நிறைய வாங்கிட்டோன்னா அந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் சிக்கு வாடை வராமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய்க்கு மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மிளகு தான். மிளகு எடுத்து நீங்கள் வச்சுருக்க எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இந்த அளவு எண்ணெய்க்கு வந்து நான் ஒரு 4 மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எண்ணெய் கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எண்ணெயில் வந்து சிக்கு வடை வரவே வராது. நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனையோடு இருக்கும். நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டில் எந்த டைப்பில் இருந்தாலும் சரி, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாட்டிலில் இருந்து வழிகிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ வந்து நல்லா உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பாட்டில் வந்து ரொம்ப எண்ணெயாக இருந்ததுன்னா நம்ம கை தவறி கீழே போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு சுற்றி இருக்கும் போது நமக்கு ஒரு கிரிப்பும் கிடைக்கும், பாட்டில் வந்து வழுக்காமையும் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைச்சு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினை சரியாகவே காய விட மாட்டோம். கொஞ்ச நேரம் வாஷிங் மிஷினை திறந்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடியே வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி மிஷின் வந்து மூடியே இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம வந்து திறக்கும் போது இதிலிருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மெல்லாம் மிஷின்லேருந்து வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமனோட தோல் தான். லெமன் ஜூஸ் செய்யும் போதோ இல்லை லெமன் ரைஸ் பண்ணும்போதோ தோலை வந்து நம்ம அப்படியே சும்மா வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு மாஸ்க் எடுத்திருக்கேன். இந்த மாஸ்கில் ஒரு பக்கம் இருக்க எலாஸ்டிக் வந்து அந்து போயிடுச்சு. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாஸ்கில் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணோன்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும். இதுக்குள்ளே லெமனோட தோலை போட்டுட்டு நம்ம கட் பண்ண எலாஸ்டிக்கை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம். இப்போது இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம திறக்கும் போது இதிலேருந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வரும். வாஷிங் மிஷினில் மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம பாத்ரூமில் கூட நல்ல ஒரு ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.